அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் சிறப்புத்தான் என்பது இப்போது விளங்காவிட்டாலும் அது விளங்கும் எப்போது என்றால் அந்த ரஹமத் கலண்டு போகின்ற பொழுது விளங்கும். ரஹமத்தை அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாளைக்கு எடுத்து விடுவான். அந்த நேரத்திலே உலகம் தடுமாற ஆரம்பித்து விடும், வானம் வெடிக்க ஆரம்பித்து விடும். இத சமம் பத்தரத், இந்த பூமி குலுங்க ஆரம்பித்து விடும். இத சுல்சிலத்தில் அர்து சில்சலஹா, நோயாளியான மனிதன் எப்படி நடுநடுங்கிறானோ முழு பூமியும் ஒரே நேரத்தில் நடக்கும். உலகத்தில் நாம் பூமி நடக்கும் என்று கேள்விப்படுகின்றோம். அது ஒரு சிறியோர் இடத்தில் சிறியோர் நடக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரஹமத் கலட்டப்படுகின்ற பொழுது ஒரே நேரத்தில் முழு பூமியும் நடுங்க ஆரம்பிச்சும். நடுங்குவது மட்டுமல்ல, எப்படி காய்ச்சல் பிடித்த நோயாளி நடுநடுங்கி வாந்தி எடுக்கிறாரோ கற்கிறாரோ இந்த பூமி பூமி கற்க ஆரம்பிக்கும். இந்த பூமிக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அனைத்தையும் பூமி வெளியிலே தூக்கி வீச ஆரம்பித்துவிடும். அந்த நாள் இந்த பூமியிலே வாழ இயலுமா என்பதை சிந்தித்து பார்க்கிறேன். சிறந்த நாளையில் இந்த கடல் கொந்தளிக்கும். இதழ் பிஹார் ஃபுஜ்ஜிரத், சாதாரண இன்று நாம் கேள்விப்பட்ட சுனாமி போல சாதாரண கொந்தளிப்பல்ல. அந்த கொந்தளிப்பின் மீது நீங்கள் கடலிலே நெருப்பு பத்தி எறிவதை பார்ப்பீர்கள். இதழ் பிஹார் சுஜ்ஜிரத், கடல் கொந்தளித்து நெருப்பு பத்தி எறிய ஆரம்பிக்கும். ஏன்? ரஹமத் இல்லை. ரஹமத்தை எல்லாம் எடுத்து விட்டான். வானமும் வெடிக்கிறது, பூமியும் துடிக்கிறது, இந்த கடல் பத்தி எரிகிறது, இந்த மலைகள் எல்லாம் நொறுங்கி தூசியால் பறக்க நடக்குமா என்று கேட்கிறார்கள். நடக்கின்ற நாள் வருகின்ற பொழுது தெரியும். இதா வகாத்தில் வாக்கியா லைஸ லிவகாத்திஹா காதிபா ஹாஃபிதத்துர் ராஃபியா, அந்த நாள் நடந்தே தீரும். இந்த நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ் முடிவு செஞ்சதே ரஹமத்தை எடுக்கின்ற நேரம்